ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டதால் 10 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சுமார் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளில் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். மன்னார் வளைகுடா, பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் மணிக்கு 45 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் அறிவித்தது. இதனையடுத்து மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதனால் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதோடு 10 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பும் ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசும் என அறிவிக்கப்பட்டதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. குளச்சல் துறைமுகத்தில் சுமார் 300 விசைப்படகுகளையும் 1000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர், வள்ளம், கட்டுமரங்களையும் வைத்து மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை கடல் பகுதியில் 2.3 முதல் 2.9 மீட்டர் உயரத்திற்கு அலைகள் காணப்படும் எனவும் சூறாவளி காற்று மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் வானிலை மையம் அறிவித்தது. இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் குளச்சல் துறைமுகம் வெறிச்சோடி காணப்பட்டது. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.